விபூதி யோகம் 10வது அத்தியாயம். விபூதினா பெருமை, மகிமைன்னு பேர். யாருடைய பெருமை, யாருடைய மகிமை என்றால் பகவானுடைய மகிமை, பகவானுடைய பெருமை, பகவானுடைய விசேஷத்தை பற்றி பேசுகிறது. யார் பேசுறது? பகவானே பகவானுடைய பெருமையையும் மகிமைகளையும் பற்றி பேசுகின்ற யோககண தலைப்பை விஷயமாக கொண்டது இந்த விபூதி யோகன்னு பேர். யார்? பகவான். என்ன விசேஷம், பெருமை? எதற்கு? பக்தியை மேன்மை அடைவதற்காக. சென்ற அத்தியாயத்தில் நிறைவு செய்தார். மன்மனா பவ மத்யாச்சி மாம் நமஸ்குரு, என்னையே நினை, என்னையே நமஸ்காரம் செய், என் மீது பக்தி செலுத்தியவனாக இரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த அத்தியாயம் என் மீது பக்தி செலுத்தியவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் அவரை பற்றிய, பகவானை பற்றிய பெருமை, அருமை, மகிமையானது வேண்டுமல்லவா? அப்படித்தானே பகவானை பக்தி செலுத்த முடியும். இப்போ ராமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராமானோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ராமாயணத்தில் ராமா பெருமானுடைய விசேஷங்கள், செயல்கள், அவர் பண்ண ஒரு மகிமைகள், தர்மங்கள் ஞாபகம் வருது. ஹரிச்சந்திரா அப்படிங்கும்போது நமக்கு என்ன, அதில் என்ன விசேஷம்? சத்தியமானது வருகின்றது, சத்தியம் ஞாபகத்துக்கு வருகின்றது. மகாபாரதத்தை நினைக்கும் போது நமக்கு என்ன விசேஷம் வருது? பாண்டவர்கள், கௌரவர்கள், கிருஷ்ணர் அப்படிங்கிறது ஞாபகம் வருது. கிருஷ்ண லீலை அப்படிங்கிறோம். பகவான் கிருஷ்ணன் அவர் லீலைகளை நாம் புரிந்து கொள்கின்றோம். கந்த புராணத்தில் விசேஷம் என்ன? அந்த கந்தன் முருகனை பற்றிய லீலைகளையும் வள்ளி தெய்வானை, கம்சாசுர மர்த்தனை பற்றியும் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்? அந்த மகிமைகளை புரிந்து கொண்டால்தான் பக்தி தத்துவத்திற்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் விபூதி யோகங்கிறது பக்தி செலுத்துவதற்கு பகவானாலேயே மகிமையை கூறப்படுகின்றது. ஏன் பகவான் கூறாரு? ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு, பகவானை தவிர வேறு யாராலும் பகவானுடைய மகிமையை முழுமையாக கூற முடியாது. அதே பகவானே சொல்கிறாரு. இந்த அத்தியாயத்திலே பகவான் சொல்லுவார். 20வது ஸ்லோகத்தில் 19வது ஸ்லோகத்தில் சொல்லுவார், எப்பா அர்ஜுனா, என்னுடைய மகிமைகளை கூற வேண்டுமென்றால் 100 ஆண்டுகள் ஆளாலும் என்னுடைய மகிமைகளை கூறி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிது. இருந்தாலும் ஒரு சிலவற்றை எடுத்துக்கொண்டு அதில் என்ன விசேஷம் என்பதை நான் உனக்கு கூறுகின்றேன். அனைத்திலுக்கும் என்ன விசேஷமோ, என்ன சிறப்போ அதை நான் உனக்கு கூறுகின்றேன்னு சொல்லுவார். என்ன சிறப்புங்கிற நம்ம அத்தியாயத்தில் பார்க்கும்போது தெரியும். ஆக இந்த விபூதி யோகங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னுரையாக நம்ம சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பகவத்கீதைங்கிறது பிரம்ம வித்யை யோக சாஸ்திரம் பேர். இந்த பகவத்கீதை பிரம்மவித்தி யோக சாஸ்திரம் ஒருங்கே கூடியது. ஆடி அமாவாசை விரதம் இருங்க, காலையில் விரதம் இருங்க, நல்லது. ஆமாம், விரதம் இருங்க, காலையில் சாப்பிட வேணாம், மதியானம் சாப்பிடணும். கரெக்ட். பழம் என்ன இருக்கு தர? அப்பாவுக்கு 8 மணிக்குள்ளே வச்சுக்கணும். ஆமாம், 8க்கு மேலே வச்சுன்னா காலத்தோடு வராது. அவருக்கு சந்திக்கு போடுவார், காலையில் கும்பிட்டு போடுவார். நான் செய்கிறேன், அதே ஒரு வேலை தான் சாப்பிடுவேன். இந்த பிரம்மபுத்தி யோக சாஸ்திரமும் ஒருங்கே கூடியது இந்த பகவத்கீதை. பிரம்மவித்யையும் யோக சாஸ்திரமும். பிரம்மவித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதன்னு ஆரம்பித்தோம். அதனால் இந்த பகவத்கீதை பிரம்ம வித்யை கூறப்படுகின்றது.
பிரம்ம வித்தியங்கிறதுனா தது துவம் அசி என்று கூறலாம். தது துவம் அசி பிரம்ம வித்யாங்கிறது மகா வாக்கியம். இந்த பகவத்கீதையினுடைய சாரம் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்தியினுடைய சாரம் தத்து துவம் அசி. இந்த பகவத்கீதையில் இந்த மூன்றும் விசாரமானது செய்யப்படுகின்றது. அது இதனுடைய சாரம். இந்த பகவத்கீதையில் இந்த மூன்று விசாரமானது செய்யப்படுகின்றது இந்த பகவத்கீதை. ததுனா இறைவன், ஈசன். துவம்னா ஜீவன். இறைவனை பற்றியும் ஜீவனாகிய நம்மை பற்றியும் இறைவர்களை பற்றியும் விசாரம் செய்வது. இது தது துவம் அசி. பிரம்மவித்தியை பற்றி தான் பகவத்கீதை கூறுது. அதே கூடிய சாரமே பிரம்மவித்தியனே. மன்மனா பவன் சொன்னார். அதில் ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு, சென்ற அத்தியாயத்தில் என்னை நினைத்து கொண்டுரு அப்படிங்கிறார். அதற்கு 2 விதமாக நீ என்ன நினை. உத்தம அதிகாரியாக நீ இருந்தால் நிர்குண பிரமமாக என்னை நீ நினை. எல்லோருடைய இதயத்திலும் பகவான், மனதிலும் பகவான் ஆத்மஸ்வரூபமாக சைதன்ய சுரூபமாக இருக்கின்றார் என்று நீ என்னை நினை. உத்தம அதிகாரி. சரி, மந்தமா மத்தியம் அதிகாரி இருந்தால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை கிருஷ்ணராகவோ முருகப்பெருமானாகவோ காளியாகவோ அம்பாளாகவோ மகாலட்சுமியாகவோ அஷ்டலட்சுமியாகவோ துர்கா ஆகவோ மாரியம்மாகவோ காளியம்மாகவோ கருப்பசாமியாகவோ மதுரை வீரனாகவோ என்னை நீ விஷ்ணுவாகவோ சிவனாகவோ விநாயகராகவோ தட்சிணாமூர்த்தியாகவோ என்னை நீ வழிபடு. இல்லை ஒரே இதில் பல விதமாக வழிபடு. யார்? மத்தியம மந்த அதிகாரியாக இருந்தால். இந்த அத்தியாயத்தில் உத்தம அதிகாரியை கூடப்படவில்லை. உத்தம அதிகாரி இல்லாமல் சாதாரணமாக ஜனங்களுக்கு என்ன புகட்டணுமோ அது புகட்டப்படுகின்றது. ஆக இந்த அத்தியாயம் ஏன் தத்துவபோத இந்த பகவத்கீதையினுடைய சாரமே தது துவம் அசினே. அந்த தது துவம் அசியில் இந்த அத்தியாயத்தில் எதை பற்றி பேசுது? பகவான். இந்த அத்தியாயம் தத்பத விசாரன்னு சொல்கிறார். அதே தத்பத விசாரக. 6வது அத்தியாயத்து வரலும் பகவான் ஜீவனை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பார். 7, 8, 9 அந்த சப்ஜெக்ட் மாறுறதை நம்ம பார்ப்போம். 9 என்ன சொன்னார்? என்னையே நினைத்து கொண்டுரு அப்படின்னு சொன்னார். ராஜவித்யா ராஜவிக்கில். 8வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? அஷ்டாங்க யோகம். நீ என்னை லேசாக பகவான் டிராபிக்கை மாற்றினார். உபதேசமானது அணுகுமுறையை மாற்றினார். 10வதுல கம்ப்ளீட்டாக மாற்றிடுறாரு. 11வது விஸ்வரூப தரிசனம், கடவுளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் 1வது அத்தியாயத்திலேருந்து 6வது அத்தியாயத்தையும் வரணும். அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனை பற்றிய துயரத்தை பற்றி கொண்டார். அர்ஜுனனா ஜீவர்களுடைய துயரம். 2வது அத்தியாயத்தில் துயரத்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீ வேதா அஜக நித்தியக சாஸ்வதக சனாதனக புராணக ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே வேதா விலாசினம் நித்தியம்னு ஆரம்பித்தார். ஆத்ம தத்துவத்தை பற்றி சொன்னார். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம்னு பேர். கர்மயோகம் யாருக்கு? ஈஸ்வரனுக்கா இறைவனுக்கா? இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9, 8 கர்மயோகமே வராது. கடமைகளை செய்கிறது ஈஸ்வரனா பண்ணுவார்? இல்லை. கர்மயோகம் நமக்கு கூறப்பட்டுகின்றது. எப்படி செய்யணும்? கர்ம சந்நியாச யோகம். கர்மத்தினுடைய பலனை நீ சந்நியாசம் செய். ஏன்னா ஆத்மா அகர்த்தா. நீ ஆத்ம தத்துவத்தில் அகர்த்தாவாக இருந்து கொண்டு நீ கர்மையை செய்யணும். கர்ம சந்நியாசத்தை சொன்னார். 5வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? சந்நியாச யோகம்.
சந்நியாசத்தை பற்றி செய்கிறார். சந்நியாசங்கிறது யார்? பகவானுக்கா? நமக்குத்தே. சந்நியாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜீவனுக்கான துறவரத்தை பற்றி பேசினார். ஆத்ம தத்துவத்தை நீ உணர், துறவரம்னு ஒன்று இருக்குது, சந்நியாசம்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய பிராராப்தம் இருந்துன்னா நீ கஷாயம் கட்டின சன்னியாசியாக ஆவாய், ஆகி கடமைகளை செய். பிராராப்தத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னால், குடும்பத்தில் இருந்தால் நீ நித்திய கடமைகள் நைமித்திய உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு அந்த பலனை எதிர்பார்க்காமல் அதை என்னிடம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய் என்று கூறி 7ஆம் அத்தியாயத்தில் நீ அணுகுமுறையானது பகவான் மாறினது. ஈஸ்வரனுடைய மகிமையும் அவருடைய தன்மையையும் பற்றி கூறப்பட்டது. 9, 8 இல்லாமல் இப்போத்தையும் பார்த்தோம். அடுத்து 10ஆம் அத்தியாயம் இந்த விபூதி யோகம் என்ற இறைவன் மகிமையை கூறினார். மகிமைனா இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அந்த விசேஷமாக அதையெல்லாம் நம்ம எதையெல்லாம் நாம் வணங்குகின்றோமோ, எதையெல்லாம் நாம் பெருமையாக ஆச்சரியமாக நினைக்கின்றோமோ அந்த ஆச்சரியம் பகவானுடையது. அதனாலே நம்ம நம்ம நாட்டில் எதெல்லாம் விசேஷமாக இருக்கோ, அழகுடையதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் இறைவனாக நாம் பார்க்கின்றோம். குன்றிடத்திலெல்லாம், குன்று எடுக்கும் இடத்தெல்லாம் அந்த குமரன் இருப்பான். இமயமலையில் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, அமுனோத்ரி, இமயமலை அழகு பொருந்தியது. அங்கேயும் நாம் இறைவனை காண்கின்றோம். மலை மேல் இருக்கக்கூடியவன், 7 மலைகளை கடந்து செல்லக்கூடியது 7 மலையான். இயற்கையின் அழகை இறைவனின் மகிமையாக வணங்குகிறது நம்முடைய பண்பாடு. பனிலிங்கம், இமயமலை, அமர்நாத், கைலாஸ், இதெல்லாம் எது இயற்கையாக இருக்கோ அது இறைவனை நாம் காண்கின்றோம். சாதாரண கோயில்களில் ஒரு கல் சிற்பமாக அழகு வரும் பொழுது அது இறைவனாக ஆகின்றது. அக்னியாக ஆகும் பொழுது திருவண்ணாமலையாக ஆகின்றது. இறைவனுக்காக நம்ம இயற்கை அழகோ அல்லது செயற்கை அழகோ நம்ம எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பது நம்ம கலாச்சாரத்தினுடைய பண்பு. நகை மிகவும் அழகாக இருக்கின்றது, தனலட்சுமி. உணவு அதிகமாக இருக்கின்றது, அன்னலட்சுமி. வீடு கிரகலட்சுமி, வீட்டினுடைய அழகு கிரகலட்சுமி. வாரிசு வேண்டும், சந்தான லட்சுமி. சௌபாக்கியம் வேண்டும், சௌபாக்கிய லட்சுமி. இப்படி அஷ்டலட்சுமிகளையும் எல்லாமே எங்கெங்கே விசேஷம் இருக்கோ, ஒளிபெருந்த பிரகாசிக்கக்கூடியவன் சூரியனை வணங்க வேண்டும், சந்திரனை வணங்க. இரவில் ஒளி கொடுக்கக்கூடியவன் சந்திரன். அது மட்டுமல்ல, இரண்டும் ஒன்று சேருவது அமாவாசை. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியையும் நாம் இறைவனாகத்தான் கொண்டாடுகின்றோம். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊத்து, புரட்டாசி மாதம் பெருமாளை வணங்கு, மார்கழி மாதம் எல்லா பெருமாளையும் வணங்கு, ஜனவரி மாதம் பொங்கல் படுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணு, பிப்ரவரி மாதம் சிவராத்திரி மகா சிவராத்திரியை கொண்டாடு, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அழகர் கோயில், தை மாதம் வருஷப்பிறப்பு, தை பொங்கல், மாசி பங்குனி மாரியம்மன் திருவிழா, ஆடி மாரியம்மன் திருவிழா, இதெல்லாம் இருக்குது. கார்த்திகேயன் சாமியே சரணமையப்பா. ஒவ்வொரு மாதத்தையும் இறைவன் வழிபாடாக கருகின்றோம். ஏன் ஒவ்வொரு நாளையும் சோமவாரம் திங்கள் சிவன், செவ்வாய் மங்களம் முருகன் அல்லது அம்பாள், புதன் புத பகவான், வியாழன் குருவாரம், வெள்ளி சுக்கிரவாரம் அம்பாளுக்கு உரியது, சனி பெருமாளுக்கு உரியது, ஞாயிறு ரவிவாரம் சூரியனுக்கு உரியது.
ஏன் இதையெல்லாம் வணங்குகின்றோம்? யார்? நாம் யார்? அஷ்டமூர்த்திகள் நாமும் ஒருவர், அஷ்ட தெய்வங்களில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம். ஆக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள்லாம் மகிமையாக இருக்கின்றதோ, விசேஷமாக இருக்கின்றதோ, அதையெல்லாம் இறைவனை கண்டு போற்றி வணங்குவது விபூதி யோகம் என்று பெயர். இறைவனுடைய தன்மையை ஏன் விபூதி யோகம் எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும்? மீண்டும் மீண்டும் புரிய வேண்டிய விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நமக்கு பக்தியானது அறிகின்றது. ஏன்? நம்ம வெவ்வேறு விதமாக சொன்னால் நாம் இறைவனை பற்றிய லீலைகளை புரிந்து கொள்ளும் வரை திரும்ப திரும்ப இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கின்றது. எல்லா விதத்திலும் பகவான் மீண்டும் சொல்வார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தை சொல்லுவார். ஒரே கருத்துக்கள் தான். நான் சொல்லும்போது ஆத்மா அப்படிங்கிற இல்லாத கிளாஸ் இருக்காது, பகவான் அப்படிங்கிற இல்லாத கிளாஸ் இருக்காது. ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளும் வரை அதை திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்தில் இந்த பகவத்கீதையானது விளக்கப்படுகிறது. அதே ஒரு குருநாதர் சுவாமி சொன்னார், உத்தம அதிகாரி நான் சொன்னேன். நீங்கள் உத்தம அதிகாரி நம்ம இல்லைன்னு நினைக்கக்கூடாது, யாருமே உத்தம அதிகாரி இல்லைன்னு நான் சொன்னேன். அதாவது உத்தம அதிகாரிக்கு தத்துவ போதம் போதும், அதுலேயே ஞானத்தை பெறலாம், சுகப்பிரவம் மாறி அப்படி எல்லா குருமார்களும் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே தத்துவ போதத்தோட உபதேசம் கோர்ஸ் முடிக்கலை. பகவத்கீதை உபனிஷத்து, 10-12 உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பிரஸ்தானத்திலேயே சூடாமணி, தத்துவ போதம், ஆத்மபோதம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் டீச் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆனால் எல்லா வகுப்புலையும், குருன்னு சொல்லக்கூடிய எல்லா வகுப்புலையுமே உத்தம அதிகாரிக்கு தத்துவ போதம் போதும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே எல்லா தத்துவ போதத்தை யாரும் பாட மாட்டாங்க. எல்லா உத்தம அதிகாரி தத்துவம் நிப்பாட்டுன்னு சொல்லு. ஏன்னா அவரே எல்லாத்தையும் ஒவ்வொரு இது படித்து வந்தவங்க. சில குருமார்கள்னால் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் ஒரு குரு படித்தவங்க. பிரம்மசூத்திரம் வேற ஒரு தயானந்த சாமி